சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடல் படிக்கலாம். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்ததென்றெண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நீனைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்ததென்றெண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நீனைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. சங்கர சங்கர சம்போ. நான் ஒன்னொன்றுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அந்த பாட்டுக்கு பாட்டு சம்பந்தம் கொண்டு வர்றார். இறந்தேனேன்னு முடிக்கிறார். இப்படிலாம் அந்தாதியாக தான் இருக்கு. எது அதில் அந்தமோ அது இந்த பாட்டுக்கு ஆதி. அதனால் இதுக்கு பேர் அந்தாதின்னு பேர். அந்தாதி மயமாக தான் இருக்குது. ஒரே ஒரு பாடல் தான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த கடலின் மடை வெண்டது என்ன, அப்போவும் அங்கேயும் கடவுள் காண்மின்னேன்னு இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு பாடல் அப்படி உண்டு. இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எப்படி ஜென்மம் வரணம் வந்ததுன்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன், விசாரம் பண்ணினேன். குருமுகமாக அர்த்தம் பண்ணிக்கணும். ஜென்ம மரணமெல்லாம் எனக்கு எப்படி உண்டாயிற்று, இறப்பும் பிறப்பும் எனக்கு பொருந்த எனக்கு எவ்வளம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில். எப்படி எனக்கு ஜென்ம மரணங்களெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு நான் விசாரம் செஞ்சு பார்த்தேன். முறையாக விசாரம் செய்து பார்த்தேன். எல்லாம் எதனால் வந்ததுன்னா மறப்பும் நினைப்புமாய் நின்ற. மறப்பும் நினைப்புமாய் நின்ற. என்கிட்ட மனசில் என்னென்னா நிறைய விஷயங்களை நான் மறந்துருக்கேன், நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறேன். சில விஷயங்களெல்லாம் நமக்கே நினைவில் இல்லை, சில விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் இப்போ வியாக்கியானத்தில் என்ன இருக்குன்னா கேவல சகல ரூபம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். கேவலனா தனியாக இருக்கிற விஷயம், அப்புறம் சகலம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து. இது சைவ சித்தாந்தத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கேவலம் சகலம். சகலம்ங்கிறது எல்லாவற்றையும் சேர்த்தது, அனைத்தையும் சமஸ்தம். சகலமெல்லாம் ஒரே அர்த்தம்தான். அது மாதிரி கேவலம்னா தனியாக இருக்கிறது. கடவுளை கேவலம் என்றும் அல்லது ஜீவனை கேவலம் என்றும் உலகத்தை எல்லாம் சகலம் என்றும் சொல்லுவது அவர்களுடைய பழக்கம். அதனால் மறப்பும் நினைப்புமாய் நின்றன்னா இப்படி கேவலமாகவும் சகலமாகவும். மறப்பு நினைப்புங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் என்ன, வாச்சியார்த்தம் மறந்துவிடுறது. நினைக்கிறதுங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா தனித்தன்மையையும் பொதுத்தன்மையையும். தனித்தன்மைனா இண்டிவிஜுவாலிட்டி, பொதுத்தன்மைனா டோட்டாலிட்டி. ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்கிற பழக்கம். அதில் வியஷ்டி சமஷ்டி. கேவலம் சகலம்ங்கிறது வியஷ்டி சமஷ்டியை குறிக்கிறது. இந்த வியஷ்டி சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. எல்லாம் வஞ்ச மாயா. மாயாங்கிறத பற்றி இப்போ தான் விவேக சூடாமணியில் படிச்சிருக்கோம். எல்லாம் மாயாமயம்ங்கிறார். அதில் விசேஷமாக ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது மனசுங்கிறத மனசா சேர்த்து சொல்கிறாரு. அவ்வளோதான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி
பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.